பலத்த செய்கிறான். சும்மா பேசிக்கிட்டே போனாரா? இயேசுநாதர் செஞ்ச அற்புதத்தை எழுதுனா இந்த புத்தகமே 10வது யோவான் முடிச்சிட்டார். இதுல பாத்தீங்களா, காணா ஒரு கல்யாணத்தை மத்த 3 பேர் எழுதல. யோவான் 9ல குணமான குருடனை மத்த பேர் எழுதல. 38 வருஷம் சுகமான அந்த பெதஸ்தா குளத்தை மீதி 3 பேர் எழுதல. அப்ப எழுதுனா புத்தகமே 10 எவ்வளவு அற்புதம் செஞ்சிருப்பார். இதுல இவங்களுக்கு தெரியாம எவ்வளவு செஞ்சிருப்பார். அப்ப சும்மா பேசிக்கிட்டே போவாரா? ஜனங்கள் வசனத்தை விரும்பும் போது பலத்த செய்கைகள் சபையிலே நடக்கும். ஆமா, பலத்த செய்கைகள். அதனாலதான் இவங்க மணி பார்க்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிற மாட்டேன். இவங்க மணி பார்க்கும்போது என்ன அல்ல, கொடுத்தவரை தான் இவர்கள் வேதனைப்படுத்துவார். அதுக்கு பேசாம ஆண்டவருடைய வசனத்தை இவங்க வேதனைப்படுத்தி சாபத்துக்குள்ளாக கூட நம்ம நிறுத்திடுவோம்டா. நம்ம நிறுத்திடுவோம். அவங்க எதை பிஸியா இருப்பாங்க. தேவன் சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். அதான் தொடங்குறார். ஏன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? இந்த வசனம் சாதாரணமான வசனம் அல்ல, பலத்த காரியங்களை நடப்பித்த வசனம். இது அற்புதத்தை நடப்பித்த வசனம். இது அடையாளத்தை நடப்பித்த வசனம். ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஆமா, இங்க வந்து வசனத்தை விசுவாசமா கேட்டவன் டாக்டர் சொல்றதை கேட்கிற அளவுக்கு வச்சுக்கிற மாட்டேன். சத்தமா ஆமென் சொல்லல. இங்க வந்து வசனத்தை கேட்காதவனுக்கு டாக்டர் நிறைய ஸ்கேன் எழுதுறாரு, டாக்டர் நிறைய டெஸ்ட் எழுதுறாரு. வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் இருக்கு. இங்க வந்து தாழ்த்துக்கிறவனுக்கு அது தேவையில்லை. ஏனென்றால் படைத்தவரை நமக்குள்ள இருக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது பலத்த செய்கைகள் நடக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அற்புதம் நடக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது பாத்தீங்களா, நாகமன்ட்ட என்ன வார்த்தை. எலிசா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பரவசமா இருக்க மாட்டான். ஆனா எலிசா பாத்தீங்களா, எலிசா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஃபட். ஆனா நாகமானவத்தை வந்திருக்கான் இருக்கட்டும், அவன் பெரிய படைத்தலைமை இருக்கட்டும், அவனுக்கு பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க இருக்கட்டும், நான் சொல்றத அவன்கிட்ட சொல்லு. என்ன 7 தடவை போய் யோர்தான்ல முங்கச்சு, மூஞ்சி அப்படியே வீங்கிச்சு, அப்படியே கோபத்துல கொப்பளிக்குது. இந்த கடுகு எண்ணெய் கடலுக்கு போட்டா எப்படி கொப்பளிக்குது? சில நேரம் சில விசுவாசி அப்படித்தான் இருக்கும், கொப்பளிக்குது. உடனே நல்ல வேலை கூட ஒரு நல்லவனை வச்சிருக்கான். ஆமா, இந்திரா காந்தி மாதிரி மோசமான ஆளை கூட வச்சிருக்காங்க. கூட ஒரு நல்லவனையா, ஏனையா நீ காட்டுக்கட்டா நோட்டு கொண்டு வந்திருக்க, தங்கம் கொண்டு வந்திருக்க, வெள்ளி கொண்டு வந்திருக்க, அந்த பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? பெரிய இவன் பாரு, முங்கிட்டு வாயா. 1 2 3 4 இந்த வர்றேன் மேல வந்து உன்னை வச்சுக்கிறேன். யாரு? நாகம்மா. யார்கிட்ட? அந்த ஆள்கிட்ட. பாரு, 6 தடவை முங்கிட்டேன், ஒண்ணுமே நடக்கல. இவங்களுக்கு ஒரு தடவை முங்கின உடனே பூரணமா கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்களேன். 7வது தடவை முங்கி எழுந்திருச்சான், குழந்தையா இருந்த மாதிரி மாறிட்டான். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்காம அற்புதம் எப்படி வரும்? வசன அட்டை எடுத்துட்டு போயிட்டு வாக்குத்தத்தம் சரியில்லைன்னு போட்டுட்டு இன்னொரு அட்டை எடுத்துட்டு போன விசுவாசிக்கு எப்படி வரும்? வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டால் இங்கே அற்புதம் நடக்கும், இந்த சேனல்ல அற்புதம் நடக்கும், இந்த இடத்துல அற்புதம் நடக்கும். சாதாரண வார்த்தை இல்லை இது, இது நிரூபிக்கப்பட்ட வார்த்தை. ஏன்னா இந்த கண் வெளியே படைத்தவருக்கு மீண்டும் அதை உருவாக்க முடியும். வசனத்தை நான் ஏன் கவனமா கேட்கணும்னா, ஏன் இஸ்ராயேலோட கேட்டாங்க இப்படி நடக்கும் என் வாழ்க்கையில், அதனால கேட்கணும், அதனால கேட்கணும். பரிசுத்த ஆவியின் வரங்களினால் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவனா இருக்கிறான்னா அது அவனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு மூலமா பேசி சீஷர்கள் மூலமா இன்னும் விரிவாக இன்னும் கொஞ்சம் அது விரிவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவனுக்கு அற்புதம் செஞ்சு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்த நான் உன் கூட இருந்து பேசிக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டு கேட்டு நடந்துகிட்டே இருக்கணும். உன் பாதையெல்லாம் வெளிச்சமா இருக்கும், நீ போற இடம் அற்புதமா இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிறதா. அல்லேலூயா. நீங்க நடந்து பாருங்க, அற்புதம் உங்க வீட்டு வாசல்ல தேடி வரும். வேற யாரும் உங்களை தேடி, பெரிய விஐபி பாஸ்டர்ஸ் வேண்டாம், ஆண்டவர் உங்க வீட்டை தேடி வருவாரு. சுகம் உங்க வீட்டை தேடி வரும், நன்மை உங்க வீட்டை தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.